ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பருவா கரேலா. இது வந்து பாவக்காய் வச்சு நம்ம உள்ள பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறோம். சுத்தமாக கசப்பே இல்லாமல் ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மீடியம் சைஸ் பாவக்காய் 2 எடுத்திருக்கேன். இந்த மேலே இருக்க இந்த ஸ்கின் மட்டும் நம்ம நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதுதான் வந்து கசப்பு கொடுக்கும். இப்போ தோல்லாம் சீவி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு திக் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணிட்டா உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி திக்காக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீடும் அந்த ஃப்ளெஷ்ஷையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இதை பாவக்காய்க்குள்ளே எடுத்த அந்த ஃப்ளஷும் அந்த சீடையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே ஸ்டஃபிங் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாவக்காய் அந்த ஸ்லைசஸ் மட்டும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த கசப்பு போகிறதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், தாளிப்புக்காக கொஞ்சமாக சீரகம், சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மெசஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம முன்னாடியே எடுத்து வச்ச அந்த பாவக்காவோட சீடும் ஃப்ளஷையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவசியம்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் பன்னீர் 50 கிராம் அளவு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நான் முன்னாடியே உதிர்த்து வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பன்னீர் வந்து இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காயில் இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ளே நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம அடுத்து ஃப்ரை பண்ணும்போது இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பாவக்காய் ஸ்டஃபிங்கை இதில் போட்டு லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வச்ச 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆனதும் நம்ம அந்த சைட்ஸையும் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவு தாங்க, ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான பாவக்காய் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.